ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம் காவிரி விவகாரம் தொடர்பா ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகால அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுது. இதற்கு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காருன்னு இப்பதான் பார்த்தோம். இந்த நிலையில தமிழகத்துக்கு 3500 கன அடி தண்ணீர் திறக்கிறதுக்கு காவிரி மேலாண்மை ஆணையமானது உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களோட இணையரார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ். அனைத்து கட்சி கூட்டம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகாவில் நடைபெறவிருக்கு. இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக பேசி முடிவெடுக்கிறதுக்கு மேகதாது அணை தொடர்பாகவும் பேசுறதுக்கு இப்போ நடந்த காவிரி மேலாண்மை அந்த கூட்டத்தில் 3500 கன அடி நீர் திறக்கணும், தமிழகத்துக்கு திறந்து விடணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்து கர்நாடக அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இதில் தமிழக பிரதிநிதிகள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழக காவிரி ஒழுங்காற்று குழு வழங்கிய பரிந்துரையை செயல்படுத்த கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அது என்ன உத்தரவு என்றால், தமிழகத்திற்கு கர்நாடகாவில் இருந்து காவிரியில் வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்பதுதான் கர்நாடகாவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவு. ஏனென்றால் 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்று குழுவிலும் இதே பரிந்துரை காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு வழங்கப்பட்டது. அதாவது தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்பது ஒழுங்காற்று குழுவினுடைய அந்த பரிந்துரை. அந்த பரிந்துரையை மேலாண்மை வாரியம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த பரிந்துரையை செயல்படுத்த தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக இந்த உத்தரவு வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 1 15ஆம் தேதி வரை அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறப்பதற்கான இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதைவிட இன்னும் குறைக்க முடியாது. இந்த 3500 என்ற அந்த இதுவே மிக மிக குறைந்த அளவிலான தண்ணீர் திறப்பு. இதற்கு ஒருவேளை கர்நாடகா எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் இதைவிட மிக குறைவாக திறப்பது என்பது இயலாத ஒன்று. எனவே ஒழுங்காற்று குழு வழங்கிய அந்த பரிந்துரையை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவை பொறுத்தவரை அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நாம் இப்போது சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அவர்கள் தொடர்ந்து தண்ணீரை திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே வருகிறார்கள். காவிரி ஒழுங்காற்று குழு இதே பரிந்துரையை வழங்கிய போது கூட அதை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. அப்படி நாடுவார்களா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.